السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه بالغدو والآصال، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாம் எனும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும், அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற இதை செவிமடுக்கிற அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வபரகாத்து. அல் ஃபரூக் ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆண்டு காலமாக மக்களுக்கு இதுபோல நல்ல பல கருத்துக்களை வாரம் வாரம் மக்களுக்கு ஆரவாரமாக ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு தஅவா பணி சிறப்புற நடைபெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு முயற்சிக்க நினைக்கிற, ஒத்துழைப்பும் உறுதுணையும் தருகிற அனைத்து நல்லுள்ளங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மேலும் இவர்கள் சதக்கத்துல் ஜாரியா என்று அழைக்கப்படுகிற சிறப்பான ஒரு செயலையும் செய்து வருகிறார்கள். அதற்காக உங்களுடைய அன்பையும் ஒத்துழைப்பையும் ஆதரவும் நல்குமாறு ஆரம்பத்தில் வேண்டிக் கொண்டு, இளைஞர்களால் இளைஞர்களுக்காக நடத்தப்படுகிற மிக உன்னதமான ஒரு நிகழ்விலே நாம் இருக்கிறோம். ஆனால் இளைஞர்களை தான் காணோம். வாலிபனே விழித்தலு என்று இந்த ஒரு வார காலமாக இவருடைய குரூப்பில் நாம் கண் விழித்தது பொழுது இந்த ஐக்கானில் தான் நம்ம விழித்தோம். கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக. ஆனால் இந்த நெஞ்சே எழுன்னு போட்டால் நம்ம மக்கள்லாம் நிறைய வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள நிலைமைகள் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா வாலிபனே விழித்தலு அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஒரு சிறப்பான ஒரு தலையங்கம் வாலிபனே விழித்தலு என்ற தலைப்பின் கீழ் பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்லவை பேசவும் அதை குறித்து வருங்காலத்தில் சிந்தித்து செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அருள் புரியட்டும். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அன்பானவர்களே, வாலிப பருவம் என்பது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிஅமத். இதை குறித்து நாம் விசாரிக்கப்படவிருக்கிறோம், வினவப்படவிருக்கிறோம். இது நாம் அறிந்த ஒன்று.
இன்றைக்கு நவீன நவநாகரீகத்தில், நாகரீக உலகில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முன்னேறிவிட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான இந்த யுகத்திலே நாம் வாழ்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்திலே எந்த ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், புதுமையாக வந்துவிட்டாலும், அதை கையாளுகிற பக்குவம், அதனுடைய பாங்கு குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுற நமக்கு எடுத்து எம்புகிறான். அதுதான் இஸ்லாத்தின் வரைமுறை, இஸ்லாத்தின் நெறி. அந்த அடிப்படையில் வாலிபர்களாக இருக்கிற வாலிப சமூகம், வாலிபர்கள் அப்படின்னா ஆண்கள் மாத்திரமல்ல, பெண்களும் முற்பட. அப்படின்னா ஆண்களும் பெண்களும், பருவ வயது அடைகிற ஆண்களும் பெண்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால சவால்களை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இன்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்மை அழிவில் ஆழ்த்தக்கூடிய, அழிவான சிந்தனையை தூண்டுகிற, அழிவான பாதையை நோக்கி நம்மை செலுத்துகிற ஒரு வல்லாதிக்கம் மிகைத்துவிட்ட இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய ஈமானை புடம்போட்ட தங்கங்களாக மெருகேற்ற வேண்டும் என்றால் சில பல விஷயங்களை அல் குர்ஆனில் ஊடாக, அன்னலாரின் அமுதமொழியினால், அன்னலாரின் கற்பித்து காண்பித்து தந்த வாழ்க்கை நெறிமுறையில் இன்றைக்கு நாம் பேசிடவும் அதை குறித்து பயணிக்கிறவும் நாம் வேண்டும். அதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு வாலிபனை விழித்தெழு ஒரு அவேர்னஸ் டாபிக், இது ஒரு விழிப்புணர்வு. அன்பானவர்களே, சூரத்து ஆலு இம்ரான் மூன்றாவது சூறாவாக இருக்கிற சூரத்து ஆலு இம்ரானில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன் வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினத் தஹபி வல் ஃபில்லா வல் கைலில் முஸவ்வமா வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب صدق الله العظيم. அழகிய வார்த்தையை அழகுற அல்லாஹ் இங்கு பதிவு செய்கிறான். சூரத்து ஆலு இம்ரான்ல ஒரு 7 விதமான கண்டென்ட், அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டாபிக். நமக்கு இங்கு அல்லாஹ் சொல்லி காட்டுவது 7 விதமான விஷயங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இது மோக பொருளாக, உங்களது இச்சையை தூண்டுகிற விதமாக இந்த 7 விதமான வகைகளை அல்லாஹ் வகைப்படுத்தி தருகிறான். நாம் இதை குறித்து இந்த 1 மணி நேரம் நாம் தெரியவிருக்கிறோம். இந்த வகைகள் என்பது 7ஐ அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அந்த 7 வரிசையாக சொல்கிற மாதிரிங்க. ஸுய்யின லின்னாஸ் ஹுப்புஷ் ஷஹவாத், மனோ இச்சைகள் என்பதை உங்கள் மனம் விரும்புகிற அளவிற்கு அது அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஸோ அது அழகானது அல்ல, உங்களுக்கு அலங்காரமாக, பகட்டாக, ஒரு கவர்ச்சியாக உங்கள் கண்களுக்கு காண்பிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு முதலாக அல்லாஹ் பதிவு செய்வது மினன் நிசா, ஒன்று பெண்கள். சாரி சகோதரிகள், கோபித்துக் கொள்ளக்கூடாது. இது ஹராமான விஷயத்தை நோக்கி செய்யக்கூடிய, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய மேன்மக்களை தவிர. பெண்கள் உங்களுக்கு மோக பொருளாக ஷஹவாத்துகள். 2வது வல் பனீன், ஆண் மக்கள், பிள்ளைகள். அடுத்து தங்கம் வெள்ளியினுடைய பொற்குவியல்கள். எவ்வளோ நாளும் தங்கத்தையும் சில்வரையும் கோல்டையும் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை நம்ம பொற்குவியலாக சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு ஆசை, ஒரு மோகம், தங்கமும் வெள்ளியும். 5வது வல் கைலில் முஸவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரை. அந்த காலத்தில் வாகனம் குதிரையாக இருந்துச்சு. இன்னைக்கு 2 வீலர் 4 வீலர் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹெவி வெஹிக்கிள் எல்லாமே. அடுத்து வல் அன்ஆம் வல் ஹர்ஸ், கால்நடைகள். அடுத்து 7வது விவசாய நிலங்கள். இந்த 7ஐயும் நான் பேச போகிறதில்லை, டைம் பத்தாது. இதில் முதல் டாபிக் பெண்கள். அப்படின்னா ஆண்களுக்கு பெண்களும், பெண்களுக்கு ஆணையும் அல்லாஹ் எப்படி செய்கிறான்? கவர்ச்சியாக காட்டப்படுகிறது என்கிறான். காட்டுதல் என்பதல்ல, அது உங்களுக்கு ஒரு போதை தருகிற
உங்களை இச்சையை தூண்டுகிற, உங்களை பாவத்தின் பக்கம் இழுத்து செல்கிற, தீய சிந்தனையின் பக்கம், தீய பழக்க வழக்கங்களின் பக்கம் உங்களை கையாளுகிற இந்த 7 விஷயங்கள் என்று இதனுடைய விபரீதத்தை அல்லாஹ் விளக்குகிறார். அதனால தான் ஆரம்பத்தில் ஜுய்யினங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். குர்ஆனுடைய ஒவ்வொரு வேர்டு பை வேர்டா அது ரிசர்ச் ஆய்வுக்குள்ளாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிக்குரியது. அல்லாஹ் சொல்றான், இந்த 7 உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது. காட்டுகிறவன் யாரு? ஷைத்தான். அவனிடம் இருந்து தான் நாம் விழிப்புணர்வு பெற வேண்டும், அவனிடம் இருந்து தான் நாம் விழித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாருங்களேன், போலீஸ் ரிப்போர்ட்ல இருந்து ஐபி இன்டெலிஜென்ட் பியூரோ வர அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. சிஆர்பின்னு உண்டு, கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படிம்பாங்க. கிரைம்ஸ் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் என்னென்ன கிரைம் சீன் கிரியேட் ஆகிருக்கு, எவ்வளோ பதிவாயிருக்கு, எதனால் பதிவாயிருக்கு, அனைத்துமே எல்லாம் ஒரு எமோஷனல் ஃபீலிங். ஒரு பாவம் செய்யணும் என்பதை யாரும் அப்படி திட்டமிட்டு யாரும் செய்வதில்லை. ஒரு எமோஷனலாக நடைபெறக்கூடியது எல்லா விஷயமும். இன்றைக்கு ஐபி உளவுத்துறை உட்பட நமக்கு இதைத்தான் சொல்றது. இந்த உந்து சக்திகள், இந்த தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள் எதனால் மனிதனுக்கு வாய்க்கிறது? அல்லாஹ்வே சொல்கிறான், மனிதன் பலகீனமானவன். மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும். அதற்குத்தான் ஆன்மீகம், அதற்குத்தான் அல் குர்ஆன், அதற்குத்தான் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது என்றால் நம்முடைய மனதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். இந்த 7 விஷயத்தில் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களின் மீது இச்சைக்கக்கூடிய, ஆசையை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அலங்கரித்து காட்டப்படுகிறது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற நிஅமத்துகளிலே இன்பமான நிஅமத் என்ன தெரியுமா? இம்ரஅத்துன் சாலிஹா, சாலிஹான மனைவி அப்படின்னாங்க. அப்படின்னா பெருமானார் இப்படி சொல்றாங்க, சாலிஹான மனைவி அப்படின்னு. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுகிறது? இச்சையாக காண்பிக்கப்படுகிறது அப்படிங்குது. அப்படின்னா அது ஹலால், இது ஹராம். அப்படின்னா ஒரு ஹராமான சிந்தனைகள், பார்வைகள் மனிதனுக்கு என்னென்ன விஷயத்தை ஊறு விளைக்கும், அது உண்டு பண்ணும் என்பதை சைக்காலஜிக்கல் அடிப்படையில் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி என்று மனோ தத்துவ நிபுணத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய சிக்மண்ட் ஃப்ராய்டு என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த நலத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு அனாலிசிஸ்ட், அதை ரிசர்ச் பண்ணி ஆய்வு செய்து மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான், எந்த ஒரு விஷயத்தை பார்க்கிற பொழுதும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு உந்து சக்தி மனிதனுக்கு இயற்கையாகவே, அவனுடைய மேனுஃபேக்சரிங் ஃபைட்டே அப்படிதான், இயற்கையாகவே அது உண்டு பண்ண இருக்கிறது. அப்படின்னா இதிலிருந்து தன்னை காப்பதற்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லலை. ஆனால் குர்ஆன் சொல்லுது, நபிமொழி சொல்லுது, நபியினுடைய வாழ்வியல் சொல்லுது, நபியினுடைய வணக்கவியல் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா, உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்றால் இதா சலுகத்தில் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத்தில் ஜஸது குல்லுஹு, அது சீர்பெற்று விட்டால், அந்த சதை துண்டு சீர்பெற்று விட்டால் அனைத்தும் சீராகும், அது கெட்டுவிட்டால் அனைத்தும் கெட்டுவிடும் என்று சொல்லி, அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்பு, அதுதான் மனிதனின் உள்ளம் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு, அந்த உள்ளத்தை பண்படுத்துவதற்கு, அந்த உள்ளத்தை மெருகேற்றுவதற்கு ஈமானும் இஸ்லாமும் அன்னலாரின் வாழ்க்கையும் அன்னராரின் வாழ்வும் நமக்கு தேவை. பெருமானாரை விட ஒரு மன தத்துவத்தை யாருங்க அவ்வளவு மிக எளிதாக, மிக பாமரர்களும் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்ல முடியும்?
அப்படின்னா இதை குறித்து உண்டான விழிப்புணர்வுகளை பெருமானார் அன்றைக்கே சொன்னார்கள். லா தத்பிஉன் நல்ரத்தன் நல்ரா, பார்வையை பின்தொடராதே. முதல்ல பாவத்தின் ஆரம்பம் பார்வை. தவறான ஒரு விஷயத்தை பார்ப்பது, தவறான ஒரு அந்நிய பெண்களை பார்ப்பது, ஆபாசமாக பார்ப்பது, இச்சையோடு பார்ப்பது, இதுவெல்லாம் பாவத்தின் முதல் படித்தரம். அதனால தான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, நபியே நீங்கள் சொல்லுங்கள். சூரத்து நூர்ல அல்லாஹ் சொல்றான், குல்லில் முஃமினீன யகுல்ன மின் அப்சாரிஹின், அவருடைய பார்வையை தாழ்த்தட்டும். ஆண்களுக்கும் சொல்கிறது, பெண்களுக்கும் சொல்கிறது. அப்படின்னா பார்வையை தாழ்த்தினோமா நாம், லா தத்பிஉன் நல்ரத்த நல்ரா, ஒரு பார்வை பார்த்து அந்த பார்வையை பின்தொடராதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தெளிவா சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம், அந்த பார்வை ஒரு அந்நிய பெண் ஒரு தவறான முறையில் நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, அடுத்து அந்த பார்வை முதல் பார்வை பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுனால அந்த ஃபர்ஸ்ட் பார்வையை கொஞ்சம் ஹெவி லுக், ஃபர்ஸ்ட் லுக்கே கொஞ்சம் ஹெவி லுக்காக வச்சிடக்கூடாது. அது வேற, ஏன்னா பயன் பேசும்போது தெளிவாக பேச வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஒரு ஆரம்பம் ஒரு யதார்த்தமாக பார்த்துட்டோம், சரி, அந்த பார்வையை பின்தொடராதீங்க. எதனால இந்த விஷயம் சொல்கிறாங்க? அந்த பார்வையின் வீரியம் என்ன அப்படின்னா, அந்த பார்வை தான் நம்மை பாவத்தில் இழுத்து செல்கிறது. அது சிக்மன் ஃப்ராய்ட் சொல்கிறாரு, தெளிவான முறையில் சொல்கிறாரு, மனிதனுடைய உள்ளம் இருக்குது இல்லை, எண்ணங்களால் சூழப்பட்ட ஒரு மார்க்கெட், எண்ணங்கள் சூழக்கூடிய ஒரு சந்தை. அந்த எண்ணத்தில் உள்மனமும் இருக்கிறது, வெளிமனமும் இருக்கிறது. இந்த உள்மனம் இருக்குது, வெளிமனமும் இருக்கிறது. அது உள்மனம்னா என்ன, வெளிமனம்னா என்ன? நாம் ஒரு விஷயத்தை தவறாக சிந்திக்கிறோம், பார்க்கிறோம், அதை நினைத்து நினைத்து காலப்போக்கில் அதையே நாம் நினைச்சிட்டோம் இருக்கிறோம் அப்படின்னா, அது வெளிமனதில் பதியப்பட்டு நாளடைவில் அது ஆழ் மனதில், உள்மனதில் பதிகிறது. அப்படி உள்மனதில் பதிகிற பொழுது அங்கே எது வேலை செய்யாது? மூளை வேலை செய்யாது. அவர் எப்படி சொல்றாரு பாருங்க. அப்புறம் வெளிமனதில் நீங்கள் பார்க்கிறீர்கள், பார்வைதான். இன்னும் அவர் சொல்லும் பொழுது அந்த பார்வை, அந்த பார்க்கக்கூடிய அந்த பார்வை ஒரு ஃபேர் ஃபிகராக, ஒரு கண்களுக்கு லட்சணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவலட்சணமாக இருக்கிறா ஒரு பெண்ணு, அவர்களை அதிகமாக சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படின்னா, அதுவே உங்களுக்கு விபரீதத்தில் கொண்டு போய் முடியும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. ஏன்? மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். இது அனைவர்களும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நான் சூஃபிங்க, நான் அவுளியாங்கலாம் யாரும் சொல்ல முடியாது. வாய்ப்புகள் கிடைக்கிற வரை, கிடைக்காத வரை அனைவர்களும் நல்லவர்கள் தான். இஸ்லாம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. அப்படின்னா இதுவெல்லாம் என்னது? உங்களை இச்சையாக காண்பிக்கப்படுகிறது. ஷைத்தான் அதை அழகுற காண்பிக்கிறார். அப்புறம் இந்த சிந்தனை நமக்கு எழும் பொழுது நாம் என்ன செய்யணும்? அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆபத்து நிறைந்த இந்த மனம், மனிதனுடைய அந்த ஹியூமன் பீன் அப்படி தான் இருக்குது. மனிதனுடைய அந்த படைப்பு அப்படி தான் படைச்சிருக்கிறான். இதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலால் ஹராம் இதை இந்த இடத்துல நமக்கு பாடம் நடத்துனாங்க. யாருங்க இப்படி சொல்ல முடியும்? தவறுதலாக யாரும் சிந்திக்காதீங்க. உங்களுக்கு தப்பான ஒரு எண்ணம் வந்து விடுமையானால் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் தான் இந்த வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தால் தான் அழிவை நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் நம்முடைய ஈமானை நாம் சரிவர பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தின் ஈமானை, நம் மஹல்லா மக்களின் ஈமானை, நம் ஊர் மக்களின் ஈமானை சரிவர பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணம் தெளிவாக இருக்கணும். புகாரியில முதல் ஹதீஸே அதுதான், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணம் போல் உங்களது வாழ்க்கை அமைகிறது. அப்படின்னா ஒரு கால் தவறாக ஒரு சிந்தனை, ஒரு பார்வையின் ரீதியாக, ஒரு எண்ணத்தின் ரீதியாக, மனிதன் என்ற பலகீனத்தினால் ஒரு பிழையில் நீங்கள் எண்ணம் என்று சிந்தனை வருகிற பொழுது உங்களது சிந்தை எப்படி மாறணுங்கிற அதை டைவர்ட் பண்றத எந்த ஒரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு பெண்ணை நம்ம பார்த்துட்டோம், தவறுதலான ஒரு சிந்தனை வருது, உடனே நினைக்க சொன்னாங்க பாருங்க. இதை யாருங்க சொல்லி இருக்கிறா? உனக்கு ஹலாலாக உன்னுடைய வீட்டிலே உனக்காக உன் விலாயிலிருந்து படைக்கப்பட்ட ஹலாலான ஒரு பெண் உனக்காக இருக்கிறாள்.
நீ பார்க்கிற பெண்ணிடத்தில் எது இருக்கிறதோ அதுதான் அவளிடமும் இருக்கிறது. எவ்வளவு மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு எவ்வளவு சிம்பிளா சொன்னாங்க, ஒரு சிம்பிள் லாஜிக். அப்படின்னா பலதார நீங்கள் நினைத்து பல எண்ணங்கள் போய்விடாதீர்கள். இந்த செயலுக்கு மனிதன் நேயம், மனிதன் என்ற வட்டத்திற்குள் வரமாட்டோம். அப்படின்னா பார்க்கிற இச்சையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இது எல்லாம் அனைத்தையும் இச்சை என்று அழிகிற விஷயத்திலே இச்சிக்கிற மனிதன் அழியாத இறைவனை அவன்தான் இச்சிக்கப்பட வேண்டியதற்கு தகுதியானவன். இதை நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாம் அழிந்து போகும் என்கிறான். இந்த சதை அழியக்கூடியது, இந்த உடல் இந்த மண்ணுக்கு சொந்தமானது, அழிந்துவிடும். அழிய போகிற ஒன்று விஷயத்தை அதை ஒரு போதையாக இன்றைக்கு காண்பிக்கப்பட்டு நம்முடைய மக்கள் வழி தவறுகிறார்களா இல்லையா? அப்படின்னா அந்த சிந்தனை வரும் பொழுது உங்களுடைய எண்ணத்தை மாற்றுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியின் வாயிலாக நமக்கு எச்சரிக்கிறார்கள். இது நமக்கு விழிப்புணர்வு. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு பெண்களுடைய நிலைமைகள். மாஷா அல்லாஹ், நம்ம பெண்களும் ஃபர்தா போட்டு அது போட்டு இது போட்டு என்னெல்லாமோ ரீல்ஸ் அது இதெல்லாம் போடுறாங்க, சமையல் குறிப்புலாம் போடுறாங்க. என்னங்க சமையல் குறிப்பு தானே போடுறேன், தவறு. கேட்கிறவர்கள் நீங்கள் பதிவிடுவது சோசியல் மீடியா, சமூக வலைதளம் என்று வருகிற பொழுது இவர்கள் இந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பார்கள், பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நீங்கள் தவறாக எண்ண வேண்டாம். இப்படிதான் இதை பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்க முடியாது. யாரும் எப்படினாலும் பார்க்கலாம், யாரும் எப்படினாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம பிள்ளைங்க சமையல் குறிப்புன்னு போடுறாங்க, அப்படி இப்படின்னு துவான்னு சொல்லின்னு போடுறாங்க, ஹிஜாபு பேணி போடுறாங்க, அது வேற. ஹிஜாப் இல்லாத விஷயத்தை சொல்றேன். அப்படின்னா இதுவெல்லாம் இன்றைக்கு ஒரு நவநாகரீகம் என்ற அடிப்படையில் ஃபேஷனுங்க, அது செஞ்சா என்ன அப்படிங்கிறாங்க. ஏற்படுகிற விபரீதம் என்ன? கடையநல்லூர் காற்றில் பறக்கிறது. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாக இருப்பது கடையநல்லூர். அந்த பெண் அப்படியே அடுக்கிறா பாருங்க. ஏன் நான் மட்டும்தான் அப்படியா, எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க அப்படின்னு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். எல்லா ஊர்லையும் எல்லா இதுவும் நடக்கத்தான் செய்யுது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், தீயவர்கள் இருக்கிறார்கள். அப்படின்னா இவர்கள் நான் ஒரு காரியத்தை, தீய காரியத்தை செய்கிறேன் என்பதினால் நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று அல்ல. அதானே, நல்ல விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, தீய விஷயத்தை தவிர்த்துருங்க. அந்த பெண் ஒரு டோட்டலாக அந்த வீடியோ ஒரு ஷார்ட்டாக தான் இருக்குது, பார்த்துருப்பீங்க. நான்லாம் இப்படி பண்ணுறது உங்களுக்கு தப்பாக தெரியுதா? இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்ணுறாங்களே, அப்படி அவங்கவுங்களாம் நரகத்துக்கு போங்க நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? இது தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நாம் சொல்லுவது. இதை நாம் இங்கே சொல்லலாம், அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் சொல்லி நாம் செய்ய இந்த காரணத்தை, இந்த ரீசனை சொல்ல முடியுமா அங்கே? அப்படின்னா இதுபோல விஷயங்கள் எல்லாம் நம் சகோதரிகளை, நம் மஹல்லா மக்களை, நம்முடைய பெண்களை காப்பாற்றுவது வாலிபர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. விழித்தெழுங்கள். மோனிகால இருந்து மும்தாஜ் வரை எல்லாரையும் பார்த்தாச்சு இந்த சமூகம் இல்லையா? மோனிகா அப்படின்னு சொல்லி அவங்க இஸ்லாத்தில் அவங்க நல்ல பேர், ஒரு பேர் ஞாபகம் இல்லை, ஒரு பேர் மாற்றிக்கிட்டாங்க, ரஹீமா மாற்றிட்டாங்க. மாஷா அல்லாஹ். அவங்களுடைய அந்த நம்ம இவ்வளோ நாள் செஞ்ச தவறு அப்படின்னு உணர்ந்து திருந்திய அந்த பெண்களுக்கு உதாரணம் சகோதரி மும்தாஜ். கேட்கவே தேவையில்லை. சொல்லி அழுது அந்த அம்மா, நான் மரணித்த பிறகு என்னை இப்படிலாம் பார்க்காதீங்க. அது பதிவாயிட்டு என்ன பண்ற முடியும்? அவங்க எப்படியெல்லாம் இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் நடிச்சாங்க, ஆடுனாங்க, அது வேற. அந்த வார்த்தை, அந்த எண்ணம் வருகிறது பாருங்க, அந்த உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து வருகிறது. இவ்வளவு நாள் தவறு செய்து விட்டோம், தவறிலே மூழ்கி விட்டோம், ஹராமான காரியத்தில், ஹராமான வாழ்க்கையில், ஹராமான விதத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணித்தது. ஆனால் ஒரு விஷயத்தின் மூலமாக இஸ்லாம் என்ற அந்த எழுச்சி, ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு அல்லாஹ் நம்முடைய பாதையை, நம்முடைய பயணத்தை மாற்றினான். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் அழுது வருந்தி திருந்தி தௌபா செய்ததற்கு பிறகு அதை விமர்சிக்கக்கூடிய அருகதை யாருக்கும் இல்லை, இஸ்லாம் கொடுக்கல. அப்படின்னா இவர்கள் இப்படி உணர்கிற பொழுது இந்த சகோதரியும் உணர்ந்து கொள்வாள். அப்படின்னா இதுவெல்லாம் இந்த வாழும் காலங்களிலே நமக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கிறதா இல்லையா? அந்நிய நபர்களோடு சகஜமாக பேசி பழகுதல்,
பேசுறது, அந்நிய ஆண்களோடு தனிமையில் உட்கார்ந்து பீச்சு ஓரமா லாட்ஜி போய் உட்கார்ந்து பேசுறது தான் ஹராம்னு இல்லை. தொலைபேசியின் ஊடாக பேசுகிறோம். உங்களுடைய சப்தமே ஔரத். எப்படி உங்கள் உடல் அங்க அவயங்கள் மறைக்கப்பட வேண்டுமோ அதுபோல உங்களது குரலும் மறைக்கப்பட வேண்டும். அதுதான் ஔரத். அப்படின்னா இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்படி சொல்லி இருக்கிற பட்சத்தில் நாம் ஒரு அந்நிய நபரோடு உரையாடுகிறோம் அப்படின்னா இதுவும் ஹராம். அதுக்குன்னு சில ஆஃபர் அந்த கம்பெனிலிருந்து வந்துச்சு அப்படின்லாம் வரும். அதில் நம்ம பேசுறதும் தப்பு இல்லை. அது நம்ம பேசுறது தப்பு இல்லைன்னா தேவைக்கு பேசிட்டு அப்படியே கட் பண்ணிடணும். இன்னைக்கு அதுதான் பெண்களை போக பொருளாக தான் பயன்படுத்துகிறான். ஒரு ஜென்ஸு கால் பண்ணி பேச மாட்டாங்க. ஏதாவது லோன் வேணும்னா, ஏதாவது ஒரு ஆஃபர் வேணும்னா பெண்களை வச்சு பேச சொல்கிறது. அவன் பேசி பேசி நம்பரை வாங்கி அந்த 10 இலக்கு நம்பர் கிடைக்காதா அப்படின்னா ஒரு இலக்காவே போகிறான். இது ஷைத்தான் நமக்கு வழிவகுத்து தருவது. அப்படின்னா இதிலிருந்து உங்களுடைய ஈமானை பாதுகாக்கணும்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சரியானால் அனைத்தும் சரியாகும். அதுதான் கல்பு. அப்படின்னா அந்த கல்பை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு அதிகமாக இந்த ஆன்மீகம் தேவைப்படுகிறது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இன்னும் நம் உடலை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவை. 2 கான்செப்ட்ல வாங்க. ஒன்று, உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்துவதற்கு அறம் சார்ந்து இந்த ஆன்மீகம் சார்ந்து இதுபோல சிந்தனைகள், குர்ஆன் ஹதீஸு, இதுபோல வரலாற்றுகள் இவைகளை படிக்கணும். இது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். செகண்ட் டாபிக் உங்களுக்கு என்னன்னா, உடலை பரிசுத்தப்படுத்துவது. நம்முடைய உடல் அமானிதம், அந்த உடலை தாங்க வேண்டும். இந்த உடலை தாங்க வேண்டும்னா என்னது? இந்த உடலுக்கு ஊறு விளைக்கிற, கெடுதி தருகிற அனைத்து ஹராம்களை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஹராம் அழிந்து விட்டது. மதுபானம் இல்லாமல் எந்த ஒரு விருந்தும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உலகமயமாக்கலின் அடிப்படையில் இந்த உலகம் எதையோ நோக்கியோ பயணிக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய, நம்மளுக்கு உடலுக்கு ஊறு தரக்கூடிய அனைத்தையும் நாம் விட வேண்டும். இதிலிருந்து ஒரு விழிப்புணர்வு நம் சமுதாயம் பெற்றதா. இதற்காக வேண்டி நம்முடைய மாணவர்களை, நம்முடைய இளைஞர்களை, வாலிப கூட்டங்களை நாம் அவர்களுக்காக வேண்டி ஏதாவது நம்ம தாவா செஞ்சிருக்கிறோமா? அப்படின்னா இந்த மக்களுக்கு இந்த போதையினுடைய விஷயம், இந்த போதைக்கு அடிக்ட் ஆகிட்டான்னு வச்சிங்களா, அவங்களோட லைஃபே முடிஞ்சு போச்சுங்க. அந்த எமோஷனல் கிரைம் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இந்த எமோஷனல் கிரைம்லாம் எதனால் நடைபெறுகிறது? இது மாதிரி போதை தரக்கூடிய விஷயங்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதுவை மாத்திரமல்ல, போதை தரக்கூடியது பாவங்களின் பிறப்பிடம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து இன்னும் நம்முடைய வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். தவறான புகைப்படங்கள், தவறான வீடியோக்களை பார்ப்பதின் மூலமாக நம்முடைய உடல் பலகீனப்படுகிறது. தவறான அந்த வீடியோக்களை பார்ப்பதின் மூலமாக, பிறருக்கு பகிர்வதின் மூலமாக, அந்த சிந்தனை எழுவதின் மூலமாக நம்முடைய ஆக்டிடியூடு, நம்முடைய அந்த இன்டெலிஜென்ஸ் இது இருக்குல்ல, அந்த நுண்ணறிவு இருக்குதுல்ல, அது அப்படியே குறைகிறது. சிறுமூளை தான் முக்கியமான ஒன்று. அப்படின்னா இதை மாதிரி ஒரு விஷயத்தை திங்க் பண்ண அவருடைய சிந்தனை திறன் மழுங்குகிறது, மறதி ஏற்படுகிறது. உடல், பாடியில் உள்ள நர்வஸ் சிஸ்டம் அனைத்தும், நரம்புகள் அனைத்தும் பலகீனப்படுகிறது. பலகீனமான ஒரு முஸ்லிமை இஸ்லாம் என்னது வெறுக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றல் மிக்க ஒரு வாலிபன், அவனை இஸ்லாம் ஆதரிக்கிறது, அவனை வரவேற்கிறது. பலகீனமான கோழைத்தனம் என்பது ஈமானில் இல்லை. அப்படின்னா இது மாதிரி விஷயங்களை நாம் நம்முடைய நட்பு வட்டாரங்களிலே பகிரப்படுவதன் மூலமாக நமக்கு என்ன ஏற்படுதுங்க? ஒரு பலகீனம் ஏற்படுது. அப்படின்னா இதுவெல்லாம் உங்களை உடல் சார்ந்து, உள்ளம் சார்ந்து கெடுக்கிறது. அந்த கெடுதியை விட்டு நாம் விழிப்புணர்வு பட வேண்டும். இந்த கெடுதிக்குத்தான் நீங்கள் வாங்க அப்படின்னு வரவேற்கிறது. மொபைல் ரீதியாக, இன்டர்நெட் ரீதியாக உலக அரங்கில் இந்த அவலங்கள் அரங்கேற்றப்படுகிறது என்றால் சோசியல் மீடியாக்கள் இதிலிருந்து நாம் என்ன செய்யணும்? விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாலிப கூட்டங்கள் விழித்தெழுங்கள்.
அப்படி இதுவெல்லாம் நம்முடைய உள்ளத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் கெடுதி விளைவிக்கிறது. அடுத்த கட்டத்தில் அவங்க சிந்திக்க முடியாது. நாளைக்கு எக்ஸாமினேஷன் வருது, அதுக்கு நல்லா படித்து நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங், ஒரு தாட் இருக்காது. நாளைக்கு இன்டர்வியூக்கு போகணும், அதில் அட்டன் பண்ணணும், அதில் நல்ல முறையில் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச், அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி இருக்காது. அப்படின்னா இவையெல்லாம் உங்களை பலகீனப்படுத்துகிறது. அப்படின்னா இதுக்கு பலப்படுத்துவதற்கு என்ன? பிசிக்கல் ரீதியாக நிறைய கேம்ஸ் இஸ்லாம் வரவேற்கிறது. உங்களை உடலை வலு செய்வதற்கு நீங்கள் நினைச்சீங்க நல்ல விதமான உடற்பயிற்சிகள், நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி என்ன செய்யுங்க, விளையாடுங்க. விளையாட்டை ஆதரிக்கிறது மார்க்கம். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஃபரூக் ட்ரஸ்ட் கூட இந்த எண்ட் ஆஃப் த இயர், இந்த சென்ற மாதம் கூட சிறப்பான ஒரு ஃபுட்பால் ஒரு இது ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஸ்பீச் கூட நமக்கு அழைத்தார்கள். சில ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் நம்ம அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஊரில் காயல்பட்டத்தில் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு போருடைய நேமை கொடுத்து அந்த டீம் சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் பண்ணாங்க. அப்போ இது மாதிரி உண்டான விஷயத்தில் உங்களது சிந்தனையை மாற்றுங்கள். பருவ வயது வந்து விட்டதா, நம்முடைய பார்வை வேறாகத்தான் இருக்கும். 7 வயதில் ஒரு 6-5 வயதில் பார்த்த பார்வை வேறு, டீனேஜுங்கிற ஏஜ் வந்தவுடனே பார்க்கிற பார்வை வேறு. அந்த பார்வை அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம மனிதன். இல்லைங்க எந்த ஒரு ஃபீலும் வரல அப்படின்னு அவரை கொண்டு போய் ஃபுல் பாடி செக்கப்புக்கு அனுப்பணும். அப்படின்னா ஒரு பருவ மாற்றம் வருகிற பொழுது ஒரு பாலின உந்துதல், எதிர்பாலினத்தை தேடக்கூடிய அந்த தேடல் வருகிறது. அந்த தேடல் வருகிற பொழுதே நீங்கள் ஹராம் ஹலால்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் சல்லல்லாஹு 7 வயசு வந்த உடனே தொழுகையை ஏவுங்கன்னாங்க. 10 வயது வந்தும் தொலை வரலன்னா அடித்து தொலை வையுங்கள் அப்படின்னாங்க. அந்த 7 to 10 அந்த 3 இயர்ஸ், அந்த 3 வருடங்களிலே நாம் எதை உள்வாங்குகிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ, நம்முடைய பிள்ளைகளை எதை சார்ந்து நாம் வார்த்து எடுக்கிறோமோ, அது அந்த டீனேஜ் பருவம் வந்த பிறகு இந்த பாடி அந்த ரியாக்ஷன் மாறும் பொழுது, இந்த பாலின சிந்தனைகள் வரும் பொழுது இது நம்மை பாதுகாக்கும். இந்த விழிப்புணர்வும் நமக்கு வேண்டும். இந்த ஹதீஸை நம்ம படிச்சிருக்கோம், அப்படியே கடந்து போயிட்டோம். ஹோம்ஒர்க் பண்ணியா ஸ்கோர் பண்ணியான்னு போட்டு அடிக்கிறோம் நம்ம பிள்ளைய. தொழுதியால் இன்னைக்கு சுபுவுக்கு அடிச்சிருக்கோமா? என்ன பேரண்ட்ஸ் ஆகுது? மிந்திலாம் நான் பெரியவங்க இருக்கிறீங்க, ஒரு 40-50 அபோ. உங்களுடைய இளமை டீனேஜ் எப்படி இருந்துச்சு? லுகர் தொழுதாதான் மதிய சாப்பாடு, இஷா வர கரெக்டாக இமாம் ஜமாத்தோடு தொழுதாதான் நைட்டு சாப்பாடு. இப்படிலாம் நம்ம வளர்க்கப்பட்டோம். அதனால தான் பாங்கு சொல்லுவதுக்கு முன்னாலேயே பள்ளியாசல்ல வந்து நிற்கணும் அப்படிங்கிற உங்கள் சிந்தனை, உங்களது செயல் இருக்கு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இது மாதிரி வர்றாங்களா என்பதை யோசியுங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விழிப்புணர்வு. அப்படின்னா இதே மாதிரி சிந்தனைகளை யார் தூண்டுவது? குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, நபிமொழியின் வாழ்வியல் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படின்னா இந்த விஷயத்தை ஹலால் ஹராம் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சரிவர நாம் புகட்டிவிட்டால், சரிவர அதனுடைய பாதையை காட்டிவிட்டால், எந்த ஒரு வீர வசனமும் சினிமாக்களுடைய வசனங்களும் உங்களுடைய பிள்ளைகளை சிந்தனையை மாற்றாது. இன்னைக்கு ஒரு மித்தை கிரியேட் பண்றா பாருங்க, மாப்பிள்ளை தப்பா செஞ்சாதான் தான் தப்பு, தப்பை கரெக்டா செஞ்சா தப்பே இல்லடா. இது எங்க சொன்னதுன்னே தெரியல, எவன் சொன்னான்னு தெரியல. இதுவெல்லாம் சொல்லி 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 உங்களுடைய சிந்தனையை மழுங்கடிக்கிறது. தப்பை எப்படிங்க சரியா பண்ண முடியும்? தப்பு என்னைக்குமே தப்பு தான். தப்பு சரின்னு நியாயப்படுத்தலாம், ஆனா நீ நியாயப்படுத்திட்டா அது நியாயமாயிருமா? நியாயப்படுத்திட்டா நியாயமாயிருமா? அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் மக்களை கூவி அழைக்கிறது இந்த அழிவான உலகம், இந்த இழிவான உலகம், இந்த துன்யா. அப்படின்னா இந்த வார்த்தையை தழுவி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? அல்லது வாஞ்சையோடு நமது வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கை இப்படி இருக்கிறதா? ஒரே வார்த்தை தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபாக்கள் செவிமடுத்தார்கள், அப்படியே கேட்டு வாழ்ந்தார்கள். அப்படின்னா அந்த சமூகம் எங்கே?
அப்ப அவர்களை முன்மாதிரியாக எடுத்து வாழுங்கள் என்று நமக்கு போதிக்கப்படுகிறது. உஸ்வத்துன் ஹசனா, பெருமானாரின் வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நபியை விட்டுவிட்டு, அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை விட்டுவிட்டு இந்த உலகம் போக்கிற போகிலே, இந்த உலகம் சிந்திக்கிற இந்த உலகம் உங்களுக்கு இதுதான் என்று அலங்கரித்து காட்டப்படுகிற அந்த அலங்காரத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை தொலைக்கிறோமே. வாலிபர்களை விழித்து கொள்ளுங்கள், இதிலிருந்து நீங்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். அடுத்ததாக நம்முடைய உடன் பிறந்த நம்முடைய அக்காள் தங்கைகளை, நம்முடைய உடன் பிறந்த அந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய பெண்களை பாதுகாப்பதற்கு மாணவர்களை விழித்தெழுங்கள். இன்றைக்கு 3 எழுத்து துரோகிகள் யார் என்று உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் ஒரு டார்கெட்டாக அவர்களுடைய அந்த வலையில் சிக்க வைத்து எப்படியாவது இவர்களை சரி செய்து, இவர்களை திருமணம் முடித்து, இவர்களது வாழ்க்கையை கெடுத்து விட வேண்டும் என்ற ஒரு அரங்கில் அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் நிறைய நடைபெறுகிறது. அதனது விளைவு தான் இந்த ஓடி போகிற சம்பவம்லாம். அன்னைக்கு ஊரில் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், இன்னைக்கு மாசத்துல பலதாக தெருவுலே நடக்குது. அப்படின்னா இதுவெல்லாம் இதை குறித்து உண்டான விழிப்புணர்வுகளை நாம் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறோமா, நம்முடைய தெருக்களிலிருந்து, நம்முடைய ஊர்கள், நம்முடைய மஹல்லாவிலிருந்து ஆரம்பிக்கிறோமா? இதுவெல்லாம் ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பினுடைய ஒழுக்கங்கள். ஏதோ 5 வக்து பாங்கு சொல்லிட்டோம், தொழுதுட்டோம், அல்லாஹும்ம சல்லி அலான்னு சொல்லிட்டு போயிட்டோம், அப்படின்னு ஆயத்து குர்சி ஓதிட்டு போயிட்டோம் அப்படின்னு கிடையாது. இஸ்லாத்தை இந்த 4 மூளைக்குள்ளாக நீங்கள் சுருட்டி விட முடியாது. மடக்கி வைக்க வேண்டிய இந்த முசல்லாவிலே இஸ்லாத்தை சுருட்டி வைத்து விடாதீர்கள். அதை விடுத்து நாம் நம்முடைய பணிகள் என்ன, இந்த சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய விழிப்புணர்வு பதிவுகள் என்ன, அந்த மக்களை தஅவா களத்தில் அழைத்திருக்கிறோமா? ஹராமை நோக்கி அழைக்கிற இந்த உலகம், ஹராமை கூவி கூவி விற்பனை செய்யக்கூடிய இந்த உலகம், இதுதான் ஒரு மாடர்ன் லைஃப் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிற அந்த காலத்திலே நாம் வாழுகிறோம், வசிக்கிறோம். இந்த நிலைமையிலும் கூட நாம் நல்ல முறையில் ஹலாலின் பக்கம் நம்முடைய மக்களை அழைத்தோமா என்பதை சிந்தியுங்கள். ஏங்க திடீர்னுலாம் ஒரு வீட்டுக்குள்ள உடனே போயிடாதுங்க. அந்த பிள்ளைகளை நம்ம கண்காணிக்கிறோமா? நம்முடைய அக்காள் தங்கை அல்லது அண்ணன் தம்பி, பெண்களை பற்றியே நான் பேசிட்டு இருக்கேன், அது ஆண்களும் உண்டு. அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை நாம் கண்காணிச்சிருக்கிறோமா? அப்படின்னா நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த 2 வீலர் வாங்கி கொடுக்கறது, இந்த ஃபோன் வாங்கி கொடுக்கறது எல்லாம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். அதான் சொன்னேன், இந்த பயன்பாடு நல்லதா கெட்டதா என்பது உங்கள் உள்ளம் சார்ந்தது. உங்களுடைய அந்த டீன் ஏஜில், அந்த 13லேருந்து 19 வரை, அதனால தான் டீன் வரும் பாருங்க. 13லேருந்து 19 வரை 7 இயர்ஸ், அந்த 7 வருடம் டீன், அதனால தான் டீன் ஏஜ். இந்த பருவத்தில் நாம் எதை உள்வாங்குகிறோமோ, சிந்திக்கிறோமோ, செயலாற்றுகிறோமோ, இதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கபுரு வரை. அப்படின்னா அந்த உள்ளம் தெளிவாக வைக்க வேண்டும், அந்த சிந்தனையை தெளிவாக வைக்க வேண்டும். அதற்காக இந்த விழிப்புணர்வு பதிவுகள் அதிகமாக ஒவ்வொரு மஹல்லாவிலும் மஸ்ஜிதிலும் நடைபெற வேண்டும். மிக குறிப்பாக வாலிப கூட்டங்கள். இன்றைக்கு 3 எழுத்து துரோகிகளுடைய டார்கெட்டை இஸ்லாமியர்களுடைய வாலிப கூட்டம், வாலிப பெண்கள், வாலிபர்கள். இந்த ஃபர்தா இஷ்யூலாம் ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? காலங்காலமாக நம்ம பெண்கள் ஃபர்தா போட்டு தான் போகிறாங்க, எல்லாமே இருக்குது. இது மாதிரி திடீர்னு இந்த மாதிரி உண்டான ஒரு இஷ்யூலாம் ஏன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 வருடங்கள் அப்போ தான், அதுக்கு முன்னாலாம் இவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சடங்காட்டினா வீட்டிலேயே போட்டு என்ன செய்வாங்க, உட்கார வச்சு அடுத்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுக்குறாங்க, அப்படி வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 10 இயர்ஸாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, நல்ல கல்லூரியில் படிக்கிறாங்க, அதிகமாக நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நல்ல பட்டப்படிப்பு வரை படித்து PhD வரை படித்து இன்னும் ஒரு பொது தேர்வுகள்லாம் எழுதி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. இது உறுத்துது. இஸ்லாமியர்கள் இப்படி வளர்ந்துடக்கூடாது. இப்படி இவர்கள் ஒரு பெண்ணுக்கு கல்விங்கிறது நமக்கு கல்விங்கிறது வேற. ஆனால் நம்மை விட ஒரு பெண்கள் கல்வியில்
ஒரு ஒரு நாலேஜில் அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டா அப்படிங்களா ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை அவங்க நல்ல ஒரு குவாலிஃபைடாக ஒரு குவாலிஃபிகேஷனாக உருவாக்க முடியும். ஒரு ஆளுமை ஒரு பெண்ணிடத்தில் இருக்கிறது. அதனால தான் உங்களது முதல் மதரசா தாயின் மடி அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பெண் நினைத்தால் ஆக்க சக்தியாக தன் பிள்ளைகளை உருவாக்கிவிட வேண்டும். இவள் நல்ல கல்வியில், நல்ல பண்பாட்டில், ஒழுக்கத்தில், நாகரீகத்தில் தலை சிறந்தவளாக இருந்தால் தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாள், தன் கணவனை, தன் குடும்பத்தை, சொந்த பந்தங்களை எப்படி உருவாக்குவார்கள். இந்த விஷயம் உறுத்துது நம்மளுக்கு, இந்த விஷயம் உறுத்துது. அதனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு 3 எழுத்து துரோகிகளை ஏவ விட்டு, பெங்களூர் நமக்கு தெரியும், முஸ்கான் என்ற அந்த சகோதரி சூழும் பகைக்கு மத்தியில் அல்லாஹு அக்பர் என்று கர்ஜனை செய்த அந்த வீர முழக்கம் அது பெரிய இஷ்யூ ஆச்சு இல்லையா? அப்புறம் இதுவெல்லாம் எதனால் நடந்தது? இதை ஒரு பயங்காட்டுறது. அப்புறம் இது நம்முடைய பெண்கள் தான் அவர்களுக்கு டார்கெட். இதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை விழிப்புணர்வு செய்ய வேண்டும், விழித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்ம பெண்களை நம்ம பாதுகாக்கணும், நம்மளுடைய அக்கால் தங்கைகளை நாம பாதுகாக்கணும். களிமாவில் ஒத்த சகோதரிகளுடைய அந்த ஆட்டிடியூட், அவர்களுடைய பிஹேவியர், அவருடைய நடவடிக்கை கண்காணிக்கப்பட வேண்டும். இது எங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்க்கணும். சூக்களையும் பீச்சிலையும் சுத்திட்டு அலையுதுவா அப்படின்லாம் பார்க்கணும். அப்புறம் இதை மாதிரி ஒரு விஷயத்தை, ஒரு விழிப்புணர்வை நாம சமுதாயத்தை நாம செய்தோமா, கண்காணித்தோமா? என் பிள்ளை அப்படிதாங்க அப்படின்னு பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து 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 கடைசியில் முருகனோடு, ஐயப்பனோடு, ஜோசப்போடு டாட்டா காட்டி போகும்போது தெரியும், ஐயோ இப்படி ஆச்சேன்னு புலம்புனா. அப்படின்னா பாருங்க, இதற்கெல்லாம் நமக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லி இருக்கிறது. இந்த களப்பணியை நாம் ஆற்றினோமா? அடுத்து நமக்கு வாங்க, நம்முடைய டார்கெட் என்ன? இளைஞர்கள் நல்லா படிச்சிடக்கூடாது, படித்தா ஒரு நல்ல குரூப் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதி ஆளுகிற ஆளுமை வர்க்கத்திற்கு வந்து விடுவான் என்ற ஒரு சிந்தனையில் இவனுடைய லைஃப்பை கெடுக்கிறது என்ன? போதை. இன்றைக்கு விலை உயர்ந்த போதைகள், ஆப்கானுடைய கஞ்சா, இன்னும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய அபின் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய கையில் கிடைக்குது. அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய சேனல் இலகுவாக்கப்படுகிறது. அதற்கு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன் மறைமுகமாக நிறைய நடைபெறுகிறது. நான் ஊரை குறிப்பிட்டு சொல்லலை, அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழுகிற அந்த பகுதிகளில் சிறுவர்களுக்கு மத்தியில் இந்த கஞ்சா அப்படின்னு இந்த போதை தரக்கூடிய விஷயம் கையில் வச்சு இதெல்லாம் ஓட்டு உருட்டுன்னு உருட்டுறான். அவருடைய வாழ்க்கையே உருட்டு போகுது. அப்படின்னா இப்படியெல்லாம் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிக்ட் ஆகி, மாப்பிள்ள இதெல்லாம் இல்லாமல் என்னடா வாலிபம், இதெல்லாம் அனுபவிச்சாதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி எழுதப்படாத திட்டங்களும் தொகுக்கப்படாத சட்டங்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனை மழுங்கடித்து அவனை வாண்டட் கிரிமினல் அக்யூஸ்டாக உள்ள தள்ளி அவனுடைய லைஃபே முடிச்சு போகக்கூடிய ஒரு நிலைமை. அப்படின்னா இது இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நான் இன்டெலிஜென்ட் பியூரோ ஐபியினுடைய ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன். தமிழகத்தில் ஒரு 100 பேர் இந்த போதைக்கு அடிக்ட் ஆகி அக்யூஸ்டுகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அதில் 25 மக்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க. 25 பேர் முகமது அகமது யாசர் அரபாத்துன்னு இருக்கான். அப்படின்னா 100க்கு 25%, 100க்கு ஒரு கால்வாசி மக்கள் இருக்கிறாங்க இந்த போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்கன்னா எப்படி இருந்துச்சு? அன்னைக்கெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, தொப்பி தாடியெல்லாம் போட்ட அந்த பாயை பார்த்து அவர் நீதமாக நடப்பாருங்க, அவர் ரொம்ப நியாயமாக நடப்பாருங்க, அவருக்கு போதைன்னா என்னன்னே தெரியாதுங்க. இன்னைக்கு ஹோல்சேல் டீலரே பாய் தான். அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா இப்படி இதை நோக்கி நம்முடைய சமுதாயங்கள் போகிறதே வாலிபர்களே, இது நமக்கு விழிப்புணர்வு. அப்படின்னா இவைகள் எல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறது. ஆனால் ஏற்று நடப்பது, இதை பின்பற்றுவது யார்? அப்படின்னா இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத் மினன் நிஸா. ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, பெண்களின் மூலமாக உங்களுக்கு போதை, உங்களுக்கு இச்சிக்க வேண்டும், ஷஹ்வத்துகள் உண்டாக வேண்டும், ஆசையை தூண்டுகிற விதமாக அலங்கரித்து காட்டுகிறான் ஷைத்தான். அடுத்து ஆண் மக்கள். அடுத்து பாருங்க, ஒல் ஹைலில் முஸவ்வமா, இது குறிப்பா தெரியணும். ஒல் ஹைலில் முஸவ்வமான அடையாளமிடப்பட்ட குதிரைகள், வாகனம். அன்னைக்கு வாகனம் இருந்துச்சு,
குதிரை கழுதைகள் வாகனமாக இருந்துச்சு. இன்னைக்கு கேட்கவே தேவையில்லை, 2 வீலர். சிறகடிப்போம் நாங்கள் அப்படின்னு நம்ம பயிலுவோம். இந்த 2 வீலரில் அந்த போக்கு போகிறான் பாருங்க. அந்த போக்கு போய் கடைசியில் அவனும் சேர்த்து ஓட்டில் போகிறவங்கள மக்களையும் ஏற்றி அப்படின்னா ஒரே நாளில் முடியுது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவசரம் என்பது உஜ்லத்து மின ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படுது. அப்படின்னா இதுவும் உங்களுக்கு அலங்கார பொருளாக அலங்கரித்து காண்பிக்கப்படுகிறது. காசு பணம் இருக்கு அப்படின்னு சில பேர்லாம் 2 வீலரை வாங்குவோம், அடுத்து மாற்றுவோம், அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இறங்குதுன்னா அது அது இதுலேயே ஒரு மோகம் இப்படி நிறைய பேருக்கு போகுது. சில பேருக்கு இந்த சினிமாவில் மோகம், திரையில் தெரிபவர்கள் எல்லாம் தரையில் நம்முடைய ரசிகர்கள் என்று அப்படி வியந்து அவர்களை மெச்சி என்னது இப்படி இருக்கக்கூடிய அவலங்களும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அப்படின்னா இவைகள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை தெளிவாக இருக்கும் பட்சத்தில் நம்ம எந்த ஒரு தீய சக்தியினாலும் நம்முடைய ஈமானை உரசி பார்த்து விட முடியாது. அப்படின்னா இங்க தக்குவாதான் பேசி அல்லாஹ் இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துக்காக்கும், உங்களில் மிக சிறந்தவர்கள் யார் அண்ணா? அத்துக்காக்கும், தக்குவாதாரிகள் அப்படிங்கிறான், முத்தகீன்கள் அப்படிங்கிறான், இரையச்சமுடையவர்கள் அப்படிங்கிறான். நீங்க கேட்கலாம், இரையச்சமுடையவர்கள் முத்தகீன்கள்லாம் தப்பு பண்ணலங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். எத்தனை அஜத்துமார்கள் தப்பு பண்றாங்களே, உண்டா இல்லையா? விருதுநகர்ல ஒரு அஜர்த்து சேட்டை பண்ணான் தெரியுமில்ல, சேட்டை பண்ணி மாப்பிள்ளைக்கு அவ்வளோ வெறி, ஓதி பார்க்கிறங்கிற பேர்ல. அப்படின்னா இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த தக்குவா என்பது நம்முடைய வாழ்க்கையில் நுழையலன்னு அர்த்தம். வெளிரங்கத்தில் இருக்கக்கூடாது. நம்முடைய உள்மனம் ஆழ்மனம் சொன்ன பாருங்க,